பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே, என்னை கைதூக்கிவிடும். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் கைதூக்கி விடுகிறாராம். இன்றைக்கும் நம்மை தூக்கி எடுக்க அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் எத்தனை ஆபத்துக்கள், நாச மோசங்கள், மரணங்கள், கொடிய கொள்ளை நோய்கள் உலகத்தையே அசைத்து கசைக்கு பிழிந்த இந்த நாட்களில் ஆண்டவருடைய தயவினால், கிருபையால் இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்து வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் அவருக்கு நன்றி சொல்ல, மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லி மகிமைப்படுத்த இருக்கிறோம். சேர்ந்து ஆண்டவரை பாடி, என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து பாடி ஆண்டவரை அப்படியே நாம் துதிப்போம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுமா? என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனி அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனி அழைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். ஆஹா, கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன்,
உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம், கடைசி நாளில் வந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவர் தயவுள்ளவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். இன்னொரு முறை அப்படியே பாடி ஆண்டவர் அப்படியே நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே. சொல்லுங்க அவரை பார்த்து, நான் ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி. காத்தீரே, நன்றி. எங்க குடும்பங்களை காத்தீரே ஆண்டவரே, நன்றி. எங்க வேலையில கூட இருந்தீங்க, போக்குவரத்துல கூட இருந்தீங்க. எத்தனை நாசம் மோசம் வந்தாலும் தேவரீர் எங்களோடு இருந்து கண்ணின் மணி போல காத்தீங்களே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நல்லவரேன்னு சொல்லுவோம், வல்லவரேன்னு சொல்லுவோம், இரக்கம் உடையவரேன்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவு நன்மை செய்து, எத்தனையோ போராட்டம் பிரச்சனை வந்துச்சு, கொடிய கொள்ளை நோய் வந்தது. எத்தனையோ நாள் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. நமக்கு அறிமுகமான உறவுகளை நம்ம பார்க்க முடியல. எத்தனையோ இழப்புகளை நம்ம போய் நேரடியாக பார்க்க முடியல. கடைக்கு போக முடியல. பணம் இருந்தோம், ஒரு பொருளை வாங்க முடியாம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மை காத்து இன்றைக்கு ஒரு பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நன்மை செய்தாரே. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இரட்சகரேன்னு சொல்லுங்க, மீட்பரேன்னு சொல்லுங்க, வல்லவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. இப்பொழுதும் நேரலையில இணைந்து உம்முடைய நாமத்தை துதித்து பிரஸ்தாபப்படுத்துகிற அத்தனை பேர் மேலும் தேவ மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசனை இறங்கி மூடுவதாக, இருக்கிற வீடுகளில் இப்பொழுது அந்தகாரங்கள் விலகுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். தேவ தூதர்கள் பாளையம் இறங்குவார்களாக. கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. நம்பிக்கை கொண்டு வருவீராக. தோல்வி மனப்பான்மைகள்
மாறுவதாக. உங்க தயவும் கிருபையும் இரக்கமும் மூடட்டும் அப்பா. இந்த நேரலையில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்புவீராக. பேதுரு சிறைச்சாலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தட்டி எழுப்பி வெளியே வா என்று சொல்லி கொண்டு வந்த அந்த தூதன் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலே இறங்கி அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. எல்லா போராட்டத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து விடுதலையாய் அவர்கள் போய் இயேசுவை சொல்லவும் துதிக்கவும் பாடவும் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில், கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் ஏறக்குறைய 5 நாள் தான் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் பாதத்தில் அமர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி குணமாக்கின போது ஒருத்த மட்டும் அவருடைய பாதத்தில் விழுந்து குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நன்றி சொன்னான். 3 சாஸ்திரிகள் அதைத்தானே செய்தாங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து தொழுது போல ஆண்டவரே நன்றின்னு சொல்லணும். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்மோடு கூட தொடங்கி ஆரம்பித்த அநேகர் உயிரோடு இல்லை. ஆனால் நம்மை கர்த்தர் காத்தார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவித்து அற்புதமா நடத்தினார். சொல்லுங்க, நன்றி, நன்றி. என் கணவனுக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி, பிள்ளைக்காக நன்றி, வருமானத்துக்காக நன்றி. என்ன செய்வேன், பணத்துக்கு என்ன செய்வேன், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன் என்று தடுமாறின பொழுது, கர்த்தர் கையில பணம் இல்லாத போது, ஆண்டவரே வேலை இல்லாத போது, உம்முடைய மிகுந்த கிருபையினால இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினது போல எங்களை அற்புதமாய் நடத்தி பாலும் தேனும் பொழிகிற ஒரு தேசத்துக்குள்ள, வருஷத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. ஒரு புதிய வருஷம், பாலும் தேனும் பொழிகிற ஒரு வருஷத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. எல்லா மகிமையும் கனத்தையும் அவருக்கே அவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. தொடர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தின நாம் சில வார்த்தைகளை கேட்டு அதன் பிறகு நாம் இன்றைக்கு ஜெபிக்க இருக்கிறோம். ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெபத்தோடு முடிக்க இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீடுகளில் இறங்கி இருக்கும். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் ஷேக்காகாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகியும் இருப்பீர்களாக. என்ன அருமையான வார்த்தை! கர்த்தருக்குள் உங்கள் உழைப்பு, உங்கள் பிரயாசம், நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள்,
உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் விருதாவாக போகாது என்று உறுதி உள்ளவர்களாகவும் அசையாதவர்களாகவும். என்னங்க ஒண்ணுமே நடக்கல, இந்த வருஷம் நேற்று ஆரம்பிச்சது மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பிச்சிருப்போம். இது நடந்துரும், இது கைகூடிரும், இந்த வேலையில் ப்ரொமோஷன் வந்துடும், பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்துரும், மேன்மை படிச்சிரும், பொருளாதாரத்தில் அந்த கடனெல்லாம் கட்டி வெளியே வருவோம் அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஆரம்பித்து ஆண்டவரோடு இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பித்திருக்கலாம். அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்போம், பிரயாசப்பட்டிருப்போம். ஆமாம், இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நாட்களை அதை தொடங்கி ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் சில காரியங்கள் நடந்திருக்கும், பல காரியங்கள் நடக்காமலே போயிருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போயிருப்போம், நம்பிக்கையற்று போயிருப்போம். என்னடா வருஷம் முடிய போகுது, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் கைகூடி வரலையே என்ற ஒரு அவன் நம்பிக்கையை சாத்தான் கொண்டு வந்து நமக்கு என்ன செய்வான் தெரியுமா, நம்மளை அப்படியே சோர்வுக்குள்ளாக்கி இருப்பான். என்ன ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே. உங்களுக்கு நடக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆகவே நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக, இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக, உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாக இல்லாதபடி கர்த்தருக்குள்ளே நீங்கள் உங்கள் கிரியைகளை பெருகுங்கள். அவர் செய்தால் என்ன, செய்யாமல் போனால் என்ன, நான் செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு செய்வேன் என்று இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டதை குறித்து ரொம்ப நன்றி சொல்லி துதித்து மகிமைப்படுத்தி என்ன செய்யுங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, உறுதியாக இருங்க. இன்னும் சில நாள், சில மணி நேரத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த காரியங்கள், நிறைவேறாத காரியங்களை ஆண்டவர் ஒரு வழியை, வாசலை திறந்து என்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவர் என்பதை மறந்து போகாதிருங்க. அதனால தான் உங்கள் பிரயாசம், உங்கள் முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்கள் வேலை விருதாவாய் போகாது என்பதை அறிந்து உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பல இடத்துல பவுல் இதை சொல்றாருங்க. தொடர்ந்து அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கூட அங்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபையோ விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், முயற்சி எடுத்தேன், இந்த காரியம் நடந்துடணும், இந்த காரியம் நிறைவேறணும், அதிகமாக பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, அவர் சொல்றார் அந்த வசனத்தில், நான் அல்ல, என்னில் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்ததாம், ஆண்டவருடைய கிருபையே அப்படி செய்ததாம். என்ன அருமையா சொல்றார் பாருங்க. அவர்களும் அதிகமாக நான் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்தேன், இது செய்யணும், முன்னேற்றணும், குடும்பத்தை முன்னேற்றணும், ஊழியத்தை முன்னேற்றணும், ஜெபத்தில் ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு வளர்ச்சி வரணும், ஒரு மேன்மை அடையணும், எனக்குள்ள ஒரு மேன்மை வரணும், என் பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும், அப்படிலாம் நான் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, என்னில் இருக்கிற தேவ கிருபையை அப்படி நடத்துச்சுன்னு ரொம்ப அருமையாக சொல்றார்ல, ரொம்ப அருமையாக சொல்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எல்லா பிரயாசம், உழைப்பு, உங்கள் அலைச்சலை அவர் பார்க்குறார். 55ஆம் சங்கீதம் 8 நம்ம பார்க்குறோம்ல, என் அலைச்சலை நீ அறிந்திருக்கிறேன். 56:8 என் கண்ணீரமுடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன் சொல்றார் சங்கீதக்காரர். அலைஞ்சிருக்கிறோம், சில நடந்திருக்குது, இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்னும் தாமதமாய் கொண்டு இருக்குது. ஆனால் அதில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, அசையாதவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாகவும். நீங்க நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள உங்க உழைப்பு, உங்க பிரயாசம் விருதாவா போகாது, விருதா போகாது என்பதை அறிந்து நீங்க என்ன செய்யணுமா,
நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்க ஆண்டவரை துதிச்சு போங்க. வருகிற நாட்கள், வருஷங்கள், மாதங்கள் உங்களுக்கு மேன்மையாய் இருக்க போகிறது. இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவரை என்ன செய்ய போறார்? உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு தாங்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த நேரலையில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாதீங்க. எதுக்கோ ஓடணும், உழைச்சோம், பிரயாசப்பட்டோம். ஆனால் எதுக்காக? இது எதுக்காக இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு ஸ்டெப் எடுத்தோம், இவ்வளவு முயற்சி பண்ணோம்? வேதம் அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான் ஏன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் நிரம்பும். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பான். வீணாகவே ஓடிட்டோம். இவ்வளவு நாள் உழைச்சனே, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டனே. சில நாட்களுக்கு முன்பு ஒரு தேவ ஊழியத்தை செய்த குடும்பம் அவருடைய யூடியூப் சேனலில் நல்ல ஊழியம் செய்தார். திடீரென்று அவங்களுடைய அந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. யாரோ ஒரு விரோதி ஹேக் பண்ணி அப்படியே முடக்கிட்டாங்க. அப்போ அவர்களோடு நான் பேசி ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்ன, பல நாள் பிரயாசமை பிரதர். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 நாள் ஆண்டவர் எல்லாம் சரி பண்ண அவரால் முடியுமில்ல. ஆமாம், இத்தனை மாதம் இத்தனை வருஷம் கண் விழிச்சிருப்போம், எவ்வளோ பாடுபட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் கைவிட்டாரா? ஒன்றும் குறைவிடாமல் அதற்கு பிறகு அந்த சேனல் மகிமையோடு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரயாசம், பாடு, எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் வரும். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள் உங்கள் பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது. அப்ப நம்ம இன்னைக்கு அப்பமில்லாததற்காக எதற்கோ பணத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணா ஓடி உழைச்சி பண்ணிட்டோமே. எதுக்குங்க? நமக்கு ஏதாவது கிடைக்குமா? நமக்கு லாபமா இருக்குமா? இதைத்தான் பார்க்குறோம். உங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சோ இல்லையோ, கர்த்தருக்கு நன்மை உண்டாகத்தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை திருப்தி செய்யாததற்காக நீங்க ஓடி பிரயாசப்படுறது ஆண்டவர் கொடுத்து உடனே சந்தோஷப்படுத்திட மாட்டார். உங்களுக்கு அதை செய்கிறதுனால தேவநாம மகிமையடையணும், கர்த்தருடைய நாம மகிமையடையணும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுனால, ஒரு மேன்மையை கொடுக்கிறதுனால, ஒரு வேலையை கொடுக்கிறதுனால, ஒரு அற்புதத்தை செய்வதனால அவருக்கு மகிமை வந்திருக்கா? அதை பார்க்கிறாரு. சும்மா நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதம் நல்லா துதிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணவே நேரம் இல்லை அப்படின்னு ஒரு நன்றி கெட்டவர்களாக இருந்துடக்கூடாது. அதைத்தான் இங்கே ஏசாயா 55:2 சொல்கிறார். அப்பமில்லாததற்காக, திருப்தி செய்யாததற்காக நீங்கள் ஏன் உங்கள் பிரயாசத்தை வீண செலவழிக்கிறீங்க? திருப்தி செய்யாததற்காக ஏன் பணத்தை கொட்டுறீங்க? இன்னொரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏன் ஓடுறீங்க? கர்த்தர் சந்தோஷம் அடைகிறாரா? தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார், அதெல்லாம் பார்க்கிறார். அதைத்தான் நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம். 127ஆம் சங்கீதம் 1 எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் உழைப்பு விருதான். கர்த்தர் வீட்டை கட்டணும், கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும், கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு நிறைவேறணும். நீங்க என்னதான் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி ஓடினாலும் உழைத்தாலும் அது ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவருக்கு பிரியமா, காரியம் கைகூடி வருமா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. பிள்ளை ஓடுறானே எதுக்காக? இம்மைக்காக, சுயநலத்துக்காக, இதுக்காக ஓடுறானா? இல்லை, எனக்காக நிற்கிறானா? அதைத்தான் சொல்றார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில்
கட்டுகிறவருடைய உழைப்பு, பிரயாசம், முயற்சி எல்லாமே. அப்ப ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு அவருடைய விருப்பம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்மளை ஏவி ஜெபிக்க வைக்கிற அந்த காரியங்கள் தான் கைகூடி வருது. அதான் பிரயாசம். அந்த 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 நோக்கத்தை, திட்டத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக உழைத்து அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்களே. அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையில் ராம் முழுவதும் கஷ்டப்படுறாரு. மீனே அகப்படலை. என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம், நான் என்னுடைய போட்டை கொடுத்துட்டேன், இப்போ வீட்டுக்கு திரும்புகிறேன். அங்கே கேட்பாங்க, இவ்வளோ கடன் பிரச்சனை, இவ்வளோ பணம் தேவை, புது வருஷம் வருது, இந்த கமிட்மெண்ட் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொட்டணும், இந்த வேலையை முடிக்கணும், இந்த 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 இதுக்கு அட்வான்ஸ் போட்டுட்டோம், இந்த வீட்டை முடிக்கணும், இந்த இடத்த வாங்கணும், இவங்களுக்கு அதை கொடுக்கணும், அப்படிலாம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ வெறுமையாக போகிறனே அப்படின்னு சொல்ல முடியாமல் அவர் கவலையோடு நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துக்கு வலப்பக்கமாய் சென்று வலையை வீசு, வீசுப்பா. எனக்கு என்ன பின்பற்றின உன்னை இந்த வருஷம் சும்மா விட்டுற மாட்டேன், உன்னை வெறுமையா வீட்டுக்கு அனுப்பிட மாட்டேன், உனக்கு ஒரு நன்மையை நான் செய்ய போறேன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்றாரு. அப்போ உடனே பேதுரு என்ன சொன்னாரு தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், தன் மன வேதனை குமுறல ஆண்டவர்கிட்ட உடனே கொட்டுறாரு. என்ன சொல்றாரு? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படலையே, ராத்திரி முழுவதும் பாடுபட்டேன், ஒரு மீன் கிடைச்சிராதா, இந்த கடனை கட்டிடலாமா, இந்த பொருளை வாங்கிடலாமா, இந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றிடலாமா, இதை முடிச்சிடலாமான்னு சொல்லி ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஆகிலும் நீங்க சொல்றீங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்றீங்க, உம்முடைய வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையை நம்பி போடுகிறேன். இதுவரை ஏன் பிரயாசம், ஏன் உழைப்பு, ஏன் திறமை, ஏன் முயற்சி. ஆனா இப்போ உங்க முயற்சியில, உங்க பிரயாசத்துல நான் இந்த வலையை வீசுகிறேன்னு சொல்லி வலையை வீசினா ஏராளமான மீன்கள் மற்ற படைகளிலிருந்தும் சைகை காட்டி உதவிக்கு அழைத்து பாருங்க, எத்தனையோ வருஷ பிரச்சனை, 20 வருஷம் 25 வருஷம் பிரச்சனைய ஒரே நாள்ல இந்த பகல்ல வீசின வலையில மீன் அகப்பட்டு கடனை கட்டியிருப்பாரு, வீட்டை கட்டியிருப்பாரு, குடும்ப தேவைகளை சந்திச்சிருப்பாரு. அந்த ஒரே ஒரு அற்புதத்தினால அந்த வேலையே வேண்டாம், இந்த தொழிலும் வேண்டாம், இயேசு எனக்கு போதுமான அளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். கடந்த நாட்கள்லாம் நான் திரும்பி பார்த்தேன், இந்த கொரோனா காலத்தில் என்ன ஆகுமோ, ஊழியத்தை எப்படி நடத்த போகிறோமோ, பொருளாதாரத்துக்கு என்ன செய்வோமோ, நம்ம சபையெல்லாம் வச்சுக்கல, நம்ம சாதாரண ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்ணுறோம், யார்கிட்டையும் தசம பாகலாம் வாங்குறதுலையே என்னன்ற ஒரு தடுமாட்டம் மாம்சத்தில் வந்தாலும் ஆண்டவர் பாருங்க என்னை குறை வைக்கலை. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கீழல்ல, மேலாக, எப்பவும் விட மேலாக எங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த வருஷத்தில் மனமகிழ்ச்சியோடு அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நன்றி சொல்லுவதற்கு ஆண்டவர் எங்களை அற்புதமாக என்னையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் உடன் ஊழியர்களையும் தேசத்தையும் நடத்தினார். இன்னைக்கு உங்களை நடத்துவார். இந்த நேரலையில் இணைந்து எனக்கு இன்ற நாளில் ஒரு அற்புதம் நடந்துராதான்னு சொல்லி ஆர்வத்தோடு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, எங்கேயோ ஒரு மூலையில் நின்று இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரும் நான் பார்க்கிற நிகழ்ச்சியை பார்த்துடக்கூடாது, இதனால எனக்கு ஒரு வெக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீ இன்றைக்கு தோல்வியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறி இந்த நாட்கள் வருஷம் முடிவதற்குள் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயம், புதிய வழியை உனக்கு திறக்க முடியும். இதுவரை நீ முயற்சி பண்ண, நீ உழைச்ச, நீ பிரயாசப்பட்ட, ஒன்று நடக்கல. ஆனா உனக்காக அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார், உனக்காக அவர் உழைத்திருக்கிறார், உனக்காக அவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாருங்க. அவர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு.
இன்னைக்கு அவரை நோக்கி நீங்க பாருங்களே, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும். அதைத்தான் வேதத்தில் அவர் சொல்ல, நீங்க பிரயாசப்பட்டார். பேதுரு பிரயாசப்பட்ட போதெல்லாம் அற்புதம் நடக்கல, ஆனா இயேசு சொன்னது அந்த வார்த்தையில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. யோவான் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை, நீங்க உழைக்காத, நீங்க வேலை செய்யாத, நீங்க சம்பாதிக்காத, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதுவரை நீங்க ஓடி உழைச்சி பிரயாசப்பட்ட எல்லாம் போச்சு, ஒன்றும் நடக்கல. ஆனா உங்களுக்காக ஒருத்தர் பிரயாசப்பட்டாரு, விரும்பினாரு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், அவன் தொழில் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அவனுக்கு வீடு இருக்கணும், வசதி இருக்கணும் சொல்லி அவர் என்ன செய்தாராம்? பிரயாசப்பட்டாரா. எப்படி பிரயாசப்பட்டாரு? நமக்காக வேண்டுதல் செய்தாராம். இந்த பூமியில கெத்சமனி தோட்டத்தில், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன், உயிரை கொடுக்கிற ஒரு மனிதன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற மேலான அன்பு ஒருவரிடத்தில், நான் என் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்காக கெத்சமனி தோட்டத்தில் என்ன செய்தாராம்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், தம் தாசனாகிய நீதிபர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆத்தும வருத்தத்தின் பலன், நமக்காக அவர் முயற்சி எடுத்தார், நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் பண்ணினார். ஆண்டவரே என் பிள்ளைகள் நலமாக்குற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர்களுக்கு ஒரு குறைவு வரக்கூடாது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் தேடுகிறவர்களுக்கும் ஒரு குறைவு வரக்கூடாது என்று சொல்லி, நீங்க விதைக்காத, நீங்க பிரயாசப்படாத, நீங்க விரும்பாத அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தார். அதைத்தான் யோவான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் 38 பார்க்கிறோம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தின் பலனால் இன்றைக்கும் நன்மை மேல நன்மை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த நேரலையில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி, நீங்க உழைச்சி முன்னேற முடியல, நீங்க பிரயாசப்பட்டு எதையும் வாங்க முடியல, அனுபவிக்க முடியல, ஆனால் உங்களுக்காக பரமேறி உங்களுக்காக மரித்து உயிர்த்தாரே, ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தாரே அந்த இயேசு இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு நன்மையும் கிருபையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவருடைய பலனால், அவருடைய உழைப்பினால், அவருடைய ஆத்தும வரத்தின் அந்த ஜீவனை கொடுத்ததினால் நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு வழியை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாது. எனக்கு ஒன்றும் நடக்கலையே, நான் உழைச்சி பார்த்துட்டேன், முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நடந்து பார்த்துட்டேன், இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு என்னை ஏமாற்றி மனம் உடைஞ்சிட்டு அதனால ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல. யோனா அப்படி தான் இருந்தான். ஆண்டவர் சொன்ன நினிவேக்கு போனான். முதல்ல போக மாட்டேன்னா அப்புறம் போயிட்டான், போய் அறிவித்தான், இன்னும் 40 நாள் நினிவே அழிக்கப்படும் சொல்லி பிரசங்கம் பண்ணுறான். அத்தனை பேர் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3 நாள் உபவாசித்தாங்க, ஆடு மாடு கூட சாப்பிடல. இந்த செய்தி அந்த தேசத்தின் ராஜாவு கட்டிச்சான். ராஜா கூட உபவாசம் எடுத்தாராம். நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினதை கண்டு அழிப்பேன் சொன்ன அந்த நினிவேயை அழிக்காமல் அவர்கள் உயிரோடு காத்த. இவன் பார்க்கறான், 40 நாள் ஆச்சு, 41 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் ஆகலையே. சோர்ந்து போயிட்டான். ஒரு ஆமனுக்கு செடி திடீர்னு முளைச்சி வந்துச்சு, அதில் போய் படுத்தா மத்தியானத்தில் வெயில் ஏறின உடனே அது பட்டு போச்சு, சூரியன் பட்ட உடனே.
என்ன ஆச்சு தெரியுமா? மனமடிவாயிட்டான். உடனே என்ன சொன்னான் அவன்? யோனா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ல், அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமனுக்காக நீ பரிதவிக்கிறாய். நீயா அதை நட்ட? நீயா கொத்துன? நீயா எரு போட்ட? நீயா தண்ணீர் ஊத்துன? நான் அல்லவா அந்த ஆமனுக்கு செடி நட்டு வச்சேன். அது வாடிப்போன உடனே எவ்வளவு கோவப்படுறிய? வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் மனம் திரும்பும் போது நான் எப்படி பரிதபிக்காமல் இருப்பேன்? உன் பிரயாசம் வீணாகல. இன்னைக்கு இவ்வளவு லட்சம் நினிவே ஜனங்கள் மனம் திரும்பி வாழ்வதற்கு காரணம் உன்னுடைய ஜெபம். கர்த்தருக்குள் உன் பிரயாசம் விருதாவாய் போகல. ஏன் சோர்ந்து போக? ஆதாயத்தை நீ எதிர்பார்க்காத. ஒன்று நடக்கல, நீ பார்க்க, நான் தான் பார்க்கணும். உனக்கு என்ன நன்மை, உனக்கு என்ன ஆதாயம்னு சொல்லாத. நீ ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு நன்மையா இருக்கிறது இல்லையோ, எனக்கு என் சித்தம் நிறைவேறுகிறது. உன் ஜெபத்தினால் அநேகர் பிரயாசத்தினால் முன்னேறுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், தொழிலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், வருமானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். யோனாவை ஆண்டவர் பலப்படுத்தி ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தினார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் உங்கள் உழைப்பு, உங்கள் பிரயாசம், உங்கள் முயற்சி, எடுத்துக்கொண்ட சிரத்தைகள் எதுவும் வீணாய் போகாது என்று சொன்னவர். இன்றைக்கு இந்த நேரலையில் இணைந்து யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய தயவும் கிருபையும் இரக்கம் இந்த நாளில் இறங்கி வரப்போகிறது. அந்த இயேசுவை நோக்கி உம்மை உயர்த்தி தொடர்ந்து நம்ம நன்றி சொல்லி இருந்தவரே இனிமேல் வரப்போகிறவரே சொல்லி பாடி அவரை ஆராதித்து அவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைத்தாரே, கண்மணி போல காத்தாரே, அந்த ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து பாட போகிறோம். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் அப்படியே போடுங்க எல்லாரும். துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான்
இதயத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இருக்க போறேன் இந்த புதிய வருஷத்தில் போடி இருக்க போறேன். சொல்லுங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Lord. உம் சித்தம் செய்வதுதான் நன்றி இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் முழங்காலில் இருந்து அப்படியே இருக்கிற இடத்துல சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த மாதங்களை கடக்க ஆண்டவரே நீ உதவி செய்தீங்க. நாங்கள் அல்ல, உழைக்கிற எங்களால் அல்ல, ஓடின நடந்த எங்களால் அல்ல, இரக்கம் வைத்த உம்மாலே ஆனது. ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடித்து நீதான் நடத்தினீர் அப்பா, நடத்தினீர். உம்முடைய தேவா உம்முடைய வெளிச்சம் எங்கள் தலையின் மேல் பிரகாசித்தபடியால், மங்காதபடி அணையாதபடி பிரகாசித்தபடியால், அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்தோ, வேதனையை கடந்தோ, போராட்டத்தை கடந்தோ, நெருப்பையும் தண்ணீரை கடந்தோம் அப்பா. செங்கடல சிவந்த சமுத்திரத்தை கடந்தோ, பண பற்றாக்குறையை கடந்தோ, பலவீனத்தை கடந்தோம் ஆண்டவரே. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நேரலில் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை பாடி துதித்தார்களோ அத்தனை பேர் மேல் இந்த புதிய ஆண்டுக்குள் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, பாத்திரம் நிரம்புவதாக, வெண்கல கதவுகள் உடைவதாக, இரும்பு தாட்பாட்கள் முறிக்கப்படுவதாக, தோல்விகள் மாறுவதாக, அந்தகாரங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. இந்த நாளில் உம்முடைய கரத்தை அவர்கள் பிடிப்பார்களாக. நீர் அவர்களை பிடித்து நன்மை செய்து ஒரு அற்புதம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். இந்த இரவிலிருந்து பிரதான வருஷமாய், பிரதான மாதமாய் இருக்கட்டும். இது பஸ்கா. கர்த்தர் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பாலும் தேனும் பொழிகிற செழிப்பான இடத்தில் கொண்டு போகிற என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே நம்பி ஜெபித்த அத்தனை பேருக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. நேரலை பார்த்து ஜெப குறிப்புகள் அனுப்புகிற அத்தனை பேருக்கு அற்புதம் செய்யும். ஜெபித்த, உழைத்த, தாங்கின ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி முத்தமிட்டு உம்முடைய கரத்தை பிடித்தே நாங்கள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வலுவாதபடி காக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் தேசங்களையும் காத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. கடந்துட்டீங்க, அக்கறை போயிட்டீங்க. ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.